இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நம்மை அவருடைய இறுதி இலக்குக்கு அழைத்து செல்லும் வரையில தேவ மகிமையை காத்து கொண்டு ஓடுகிற அனுபவத்தில் நடத்துவாராக. இந்த காலை பொழுதுல கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்வோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் என்னை எதற்காக அழைத்தீரோ, என்மேல் என்ன தீர்மானத்தை வைத்தீரோ அதை அடைந்து தீரும் வரையில விசுவாசத்தில் வல்லவனாய் சகல மகிமையை உமக்கே செலுத்தி ஓடுவதற்கு என்னை பலப்படுத்துவீராக. அல்லேலூயா. இந்த காலை பொழுதில் தியானிப்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கேரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த காலை பொழுதுல உங்கள் மனதை தட்டிவிட நான் விரும்புகிறேன். இதுவரை நீங்கள் செய்த காரியங்கள் ஜனங்களுக்கு பிரமிப்புண்டாக்கி இருக்கலாம். சிலவேளை அதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது நான் பெரிய காரியங்களை செய்துவிட்டேன், இதற்கு பிறகு என் ஜீவன் எதற்கு எனக்கு என்று சொல்லி ஒரு சிலர் உங்களை அற்பமா எண்ணினதினால இன்றைக்கு நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களா இருந்தா உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் போதும் என்று சொல்ற நாட்கள் உங்கள் பலன் குன்றியதாய் மாறிவிடுகிறது. நீங்கள் போதும் என்று அறிக்கை பண்ணுகிற நாள்ல இனி உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தரிசனத்தை தேவன் வைத்திருந்தாலும் அதை செய்ய முடியாதவர்களாய் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். இந்த காலை பொழுது உங்களுக்கு கொண்டே சொல்ல விரும்புகிறேன். போதும் என்று நீங்க நினைத்த இடங்கள்ல இப்பொழுது மனம் திரும்பி, ஆண்டவரே போதும் அல்ல, இதுவரை நான் செய்ததை காட்டிலும் இரட்டிப்பாய் செய்ய ஆசைப்படுகிறேன், ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, தகப்பன் எலியா நல்ல பலசாலியாய் தேவன் மேல் விசுவாசமுடையவராய் இருந்து 850 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டார் என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆனால் ஒரு மனுஷிக்கு பயந்து போதும் கர்த்தாவே என்று சொல்லிட்டார். அதற்கு பிறகு அவருக்கு தேவன் நியமித்த வேலையை அவரால் முழுவதுமாக முடிக்க கூடாமற் போயிற்று. இந்த காலை பொழுது நீங்களும் நானும் போதும் என்று, ஆண்டவரே இத்தனை வருஷம் உமக்கு ஊழியம் செய்த, இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை நடத்தின, இத்தனை வருஷம் இந்த தொழிலை செய்த, இத்தனை வருஷம் இவ்வளவு அழகாய் நான் செய்தேன் என்று சொல்வதை காட்டிலும், ஆண்டவரே இதோ முன்னாடி நீர் வைத்திருக்கிற காரியங்களை ஒழுங்காக செய்வதற்கு தேவையான விசுவாசத்தையும் அபிஷேகத்தையும் இந்த காலை பொழுதில் என் மேல் வைப்பீராக என்று சொல்லும். தேவன் இதுவரை நீங்கள் செய்த காரியத்தை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்ய உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். எலியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சிறிய 3 வேலைகளை வைத்தார், 3 பேரை அபிஷேகம் பண்ணும்படியாக. அன்பானவர்களை, எப்பொழுது அவர் போதும் என்று நினைத்தாரோ அதனோடு அவரால் அந்த 850 தீர்க்கதரிசிகளை செய்வதற்கு அவருக்குள்ள எவ்வளவு பலன் இருந்ததோ 3 பேரை அபிஷேகம் பண்ண அவர் பலனற்றவராய் போய்விட்டார். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதுல போதும் என்று நீங்க நினைத்த எல்லா இடங்கள்லையும், இந்த ஊழியம் போதும், இந்த குடும்பம் போதும், என் பிள்ளைகள் போதும், அது போதும், இது போதும் என்று நீங்கள் தடை பண்ணின எல்லா இடங்கள்லையும் ஒரு விஷயம் மனம் திரும்பி, ஆண்டவரே நீர் வைத்த சித்தத்தை நான் நிறைவேற்ற ஆயத்தமாயிருக்கு என்று சொல்லும் பொழுது தேவ பலன் உங்களுக்குள்ள உற்றெடுக்கும். அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என்னை கேட்டுக்கொண்டோ இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகம் வல்லமையாய் இறங்கட்டும், உம்முடைய பலன் வல்லமையாய் இறங்கட்டும். எவைகள் இவர்கள் போதும் என்று நினைத்தார்களோ, இது போதும், நான் சாவை விரும்புகிறேன் என்று சொன்னார்களோ, அந்த இடங்கள் எல்லாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க தேவரீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.